மாகாண கல்வி திணைக்களம் LMDM அலகினால் நடாத்தப்படும் காப்போத சாதாரண தர மாணவர்களுக்கான மீட்டல் செயற்பாடு தமிழ் மொழியும் இலக்கியமும் பகுதி 2 உங்களை இன்று நான் சந்திக்கின்றேன். இந்த வினாப்பத்திரம் 3 மணித்தியாலங்களில் கொண்டது. இந்த வினாப்பத்திரத்துக்குரிய அறிவுறுத்தல்களை முதலில் நோக்குவோம். எல்லா வினாக்களுக்கும் விடை அளிக்குக. ஆகவே இந்த பகுதி 2 தரப்பட்டுள்ள அனைத்து வினாக்களுக்கும் நீங்கள் விடையளித்தல் வேண்டும். விடைகளை தெளிவான கையெழுத்தில் எழுதுக. இது தாய்மொழி பாடமாதலால் இங்கே தெளிவான கையெழுத்து என்பது அவசியமானது. அதே நேரம் எழுத்து பிழைகளற்ற வகையிலே நீங்கள் எழுத வேண்டியது கட்டாயமான ஒன்றாகும். முதலாவது பகுதிக்கு நுழைகின்றேன். முதலாவது வினா சுருக்கமான விடை தருக. ஆகவே இந்த பகுதியிலே உங்களுக்கு 10 கேள்விகள் கேட்கப்படும். ஒன்றுக்கு 2 புள்ளிகள் வீதம் மொத்தமாக 20 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி இந்த பகுதி. இதிலே முதலாவது கேள்விக்குள் நுழைகின்றேன். பின்வரும் தொடரினை சந்தி பிரித்து எழுதுக. முதலாவது அந்த தொடரை வாசிக்கின்றேன். யாத்த தேர் உருளைப்படு மேளை தான் யாண்டு தேர் செல்லும் ஆங்கு. இந்த செயல் பகுதியை நீங்கள் எங்கே கேள்வியுற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் பாரதியார் கவிதை பகுதியிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முதலிலே இங்கே எங்கு நாங்கள் சந்தி பிரிக்க வேண்டும் என்ற பகுதிகளை நாங்கள் இனங்கண்டு கொள்வோம். இதுல பார்த்தோம்னா இந்த தே டு என்று சொல்லி வருகிறார். இந்த இடத்திலே நீங்கள் சந்தி பிரிக்க வேண்டும். உருளைப்படு என்று சொல்லி வருகிறார். இதிலே நீங்கள் சந்தி பிரிக்க வேண்டும். அதே மாதிரி செலும் ஆங்கு என்று இருக்கின்றார். இந்த இடத்துல 3 இடங்களிலே நீங்கள் சந்தி பிரித்து ஆகுதல் வேண்டும். ஆகவே நாங்கள் இதை சந்தி பிரித்து கொண்டோம் என்று சொன்னால் யாத்த அவர் அப்படியே வரப்போகின்றார். அடுத்ததாக பார்ப்போம். இந்த தே டு என்றது இந்த டூனாவை பிரிக்கலாம் பிள்ளைகள். இரன்னா சக ஊனா. ஆகவே இந்த நான் தேர அப்படியே இங்க எழுதுகின்றேன். அடுத்ததா பாருங்க, இந்த ஊனாவோட இந்த டூனாவை நாங்க அப்படியே சேர்ப்போம். ஆகவே ஊற்றுலை என்ற சொல் இருக்குல்ல வார. அடுத்ததா சொன்னா இங்க படு என்று ஒன்று சொல்லியிருக்கிற உருளையோட படு சேர்ந்துதான் உருளைப்படு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சொல் உருவாகிறது. ஆகவே அந்த இப்பன்னா எங்களுக்கு தேவையது உருளையோட படு. ஏனென்றா இப்பன்னா புணர்ச்சியின் போது தோன்றி இருக்கின்றது. அங்கால பாக்குற மேளை அவர் அப்படி எழுதலாம். மேளை என்றால் பிள்ளைகள் சிறு விலங்கு. அங்கால பாருங்க தான் என்ற சொல் இது பிரிக்க தேவையில்லை. ஆகவே நாங்கள் இதையும் அப்படியே எழுதலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் யாண்டு. ஓகே, அதுவும் நாங்கள் பிரிக்க தேவையில்லை, அப்படியே எழுதி கொள்ளலாம். யாண்டு. அடுத்ததாக இருக்கிறவர் தேர். ஆகவே அங்கேயும் எந்த விதமான பிரிப்புகளும் இல்லை, சரியான ஒழுங்குமுறையிலே தான் இது இருக்கிறது. ஆகவே நான் அதையும் எழுதி கொள்கின்றேன். இங்க செலும் மாங்கு என்று சொல்லி இருக்குது பிள்ளைகள். இதுல பாருங்க, இந்த மாவண்ணாவை பிரிச்சிங்க என்று சொன்னால் உம்பன்னா சக ஆவண்ணா. இந்த செலும் எவ்வளத்தையும் நாங்க ஒரே அடி எடுத்துக்கொள்ளலாம். செலும் என்று எழுதுகின்றேன். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் ஆவண்ணா மிஞ்சி இருக்கிறார், இங்கன்னா கூனா இப்படியே சேர்க்கக்கூடியது. ஆகவே அடுத்ததான் நான் சேர்த்துக் கொள்றேன் ஆங்கு. ஆக நாங்க முழுமையாக பார்த்தோம் என்று சொன்னால் யாத்த தேர் உருளை படு மேளை தான் யாண்டு தேர் செலும் ஆங்கு. ஆகவே இந்த வினாவில பிள்ளைகள் 3 இடங்களிலே நீங்கள் சந்தி பிரித்து ஆக வேண்டும். இந்த ஒழுங்குமுறையிலே நீங்கள் எழுதினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது வினா, ஓலைச்சுவடிகளில் சிறைப்பட்டிருந்த தம் இலக்கியங்களை சி.வை. தாமோதரம் பிள்ளை நூல்களாக பதிப்பித்தார்.
இவ்வாக்கியத்தின் எழுவாய் பயனிலைகளை எழுதுக. இப்ப பயனிலை என்று சொல்லி சொன்னால் என்னென்ன பிள்ளைகள்? வாக்கியத்தினுடைய முடிப்பு சொல்லாக இருக்கும். வினை சொற்களாக பெரும்பாலும் அமைந்து வரும். அதுக்காக வினைதான அமைய வேண்டும் என்ற விதி அல்ல. சில இடங்களிலே பெயர் பயனிலைகள் கூட அமையலாம். எழுவாயை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சில கேள்விகளை கேட்போம். யார், எது, எவை, இந்த வினாக்களுக்கு விடையாக அமைகின்ற போது நாங்கள் அதை எழுவாய் என்று சொல்லி கருதி கொள்ள. பயனிலையில இருந்து எழுவாயை உய்த்துணர்ந்து கொள்வது இலகுவான ஒன்று. முதலாவது பார்ப்போம். ஓலைச்சுவடிகளில் சிறைப்பட்டிருந்த தமிழ் இலக்கியங்களை சீவை தாமோதரம் பிள்ளை நூல்களாக பதிப்பித்தார். ஆகவே நேரடியாகவே பயனிலை இங்கே இருக்கிறார். முடிப்பு சொல்லாக அமைந்திருக்கிறார், வினை சொல்லாக வந்திருக்கிறார். ஆகவே முதல் பயனிலை எழுதுகின்றேன். பயனிலை என்றால் பதிப்பித்தார் என்ற சொல்லாக இருக்கின்றது. இதை வச்சுக்கொண்டு நான் கேள்வியை கேட்கின்றேன். யார் பதிப்பித்தார்? ஓலைச்சுவடியா அல்லது தமிழ் இலக்கியங்களா அல்லது தாமோதரம் பிள்ளையா? அப்ப யார் பதிப்பித்தார்? சீவை தாமோதரம் பிள்ளை. ஆகவே இந்த பகுதியினுடைய எழுவாயாக அமைந்து வருவது சீவை தாமோதரம் பிள்ளை என்பதாகும். ஆகவே நீங்கள் எழுவாய் பயனிலை என்ன என்று சொல்லி எவ்வாறு எழுதி காட்டினீர்கள் சொன்னால் உங்களுக்கான புள்ளியை பெற்றுக் கொள்ளலாம். மூன்றாவது வினா. காகம் கண்டதை தின்னும் ஒரு பறவையான போதும் தனது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது. இவ்வாக்கியத்திற்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்டு மீண்டும் எழுதுக. நேரம் 11 நிறுத்தல் குறி என்ற ஒரு பாடப்பகுதியை படிச்சிருப்பீங்கள். எந்தெந்த இடங்களிலே எவ்வாறு நிறுத்தல் குறிகள் அமைய வேண்டும் என்பது. இப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், எழுவாய் ஒரு தொடராக அமைந்து வருகின்ற போதும் பயனிலைக்கு சற்று தொலைவில் இருக்கின்ற போதும் எங்கெங்க அந்த நிறுத்தல் புள்ளி வருவது, அதாவது காட்புள்ளி என்கின்ற நிறுத்தல் புள்ளி தான் இங்க வரப்போற அந்த கமெண்ட் சொல்லுவா. இப்ப இதுல பார்த்தோம்டா பிள்ளைகள், காகம் இந்த எழுவாய்க்கு பக்கத்துல ஒரு நிறுத்தல் குறி வர, கண்டதை தின்னும் ஒரு பறவையான போதும் இதுல ஒரு நிறுத்தல் குறி வர போற, தனது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது. இங்க வசனம் முடிகின்றது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் என்ன புள்ளியை போட வேண்டும்? முற்றுப்புள்ளியை போட வேண்டும். அப்ப இதை நீங்க இப்படியே போட்டு விட முடியாது. இதை மீண்டும் எழுதுக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நீங்க காகம் காட்புள்ளி, கண்டதை தின்னும் ஒரு பறவையான போதும் காட்புள்ளி, தனது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது முற்றுப்புள்ளி என்ற அமைப்பிலே இந்த வினாவிற்கு விடையளிக்க வேண்டும். நான்காவது வினா. கற்று விழி இது எவ்வகையான தொகை என எழுதுக. நீங்க தொகைகள் பற்றி படிச்சிருக்கிறீங்க பிள்ளைகள். வேற்றுமை தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, பண்பு தொகை, அன்மொழி தொகை என்று சொல்லி படிச்சிருக்கிறீங்க. இந்த இடத்துல நாங்கள் கற்று விழி என்ற எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால், இந்த கற்று என்பது கருமை என்று ஒரு பண்பை உணர்த்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. அந்த பண்பை உணர்த்துகின்ற சொல்லுக்கிடையிலே ஆகி என்று சொல்லப்படுகின்ற பண்பை உணர்த்துகின்ற விகுதி மறைந்து வருகிறது. கற்றுமை ஆகிய விழி என்பதுதான் இங்கு இந்த ஆகி என்ற உருவு தொக்கடிக்கின்ற வகையிலே கருவிழி என்று சொல்லி வந்திருக்கின்றது. ஆகவே இது பண்பை உணர்த்துகின்ற ஒரு சொல்லாக அமைவதால் நாங்கள் இதை என்ன தொகை என்று சொல்லுவோம் என்ன பிள்ளைகள்? பண்பு தொகை. பண்பு தொகையிலேயும் பல பிரிவுகள் இருக்கின்றன. வண்ண பண்பு தொகை, வடிவ பண்பு தொகை என்று சொல்லி இது வண்ண பண்பு தொகைக்குள்ளே உள்ளடங்க வேண்டிய ஒன்றுதான். நீங்கள் புத்தொகை என்று சொல்லி போட்டாலே இதற்குரிய புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே கற்று விழி என்பது பண்பு தொகை என்பது சரியான விடையாக கருதப்படும். ஐந்தாவது வினா. விளம்பரம் செய்வதற்கான நோக்கங்கள் இரண்டினை எழுதுக. உங்களுக்கு கேட்கப்பட்ட
விடைகள் வந்து 2 எழுதுவதற்காகத்தான் நான் உங்களுக்கு இங்கே 6 விடைகளை காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இந்த 6லே ஏதாவது 2ஐ நீங்கள் எழுதினால் அது சரியான விடையாக ஏற்றுக்கொள்ளப்படும். தகவல்களை அளித்தல். இப்ப ஒரு பொருளுக்கு நாங்க விளம்பரம் செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த பொருள் பற்றிய தகவல்களை வாடிக்கையாளர்களுக்கு அறிவிக்கின்ற நோக்கிலே அந்த பொருளுக்கான விளம்பரம் செய்கின்றோம். விற்பனையை பெருக்குதல். அந்த பொருள் சந்தையிலே அதிகம் விற்பனை செய்யப்படும் என்ற நோக்கத்திலே தான் ஒரு பொருளுக்கான விளம்பரத்தை நாங்கள் மேற்கொள்கின்றோம். பாவனையை அதிகரித்தல். இதுவரை இருக்கின்ற பாவனையாளர்களை விட இன்னும் பாவனையாளர்கள் கூடினால்தான் அந்த நிறுவனம் வந்து லாபத்தை அதிகமாக பெற்று அது வளர்ச்சியை அடையும். ஆகவே பாவனையை அதிகரித்தல் என்பதும் இந்த விளம்பரத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று. மற்றது லாபம் ஈட்டுதல். எந்த நிறுவனமாக இருந்தாலும் லாப நோக்கம் கருதி இயங்குவனவாகத்தான் இருக்கின்றன. ஆகவே விளம்பரம் செய்வதனுடைய பிரதான நோக்கங்களில் ஒன்று லாபம் ஈட்டுதல் என்பது சரியான ஒரு விடை. அடுத்து விருப்பத்தை ஏற்படுத்த. ஒரு பொருளின் மீது ஒரு பற்று இருந்தால்தான் அந்த பொருளை வந்து நுகர்வோர் வேண்டி பயன்படுத்துவார்கள். அந்த பொருளை பற்றி இருந்தால்தான் தொடர்ச்சியாக அந்த பொருளை பயன்படுத்துவார்கள். ஆகவே விருப்பத்தை ஏற்படுத்துவதும் விளம்பரம் செய்வதனுடைய ஒரு நோக்கமாக அமைகின்றது. அடுத்து பிரச்சாரப்படுத்தல். அந்த பொருளை பற்றி அறியாதவர்களுக்கெல்லாம் இந்த பொருளே இன்னென்ன விஷயங்கள் உள்ளடங்குகின்றன, இது ஒரு சிறந்த பொருள் என்பதை பிரச்சாரப்படுத்துவதன் மூலமாகத்தான் அந்த பொருள் பற்றிய கேள்வியை சந்தையிலே அதிகரிக்க முடியும். ஆகவே பிரச்சாரப்படுத்தல் என்பதும் விளம்பரம் செய்வதற்கான ஒரு நோக்கம். தகவல்களை அளித்தல், விற்பனையை பெருக்குதல், பாவனையை அதிகரித்தல், லாபம் ஈட்டுதல், விருப்பத்தை ஏற்படுத்தல், பிரச்சாரப்படுத்தல், இவை விளம்பரம் செய்வதற்கான நோக்கங்கள். அப்ப இதுல ஏதாவது 2ஐ நீங்கள் எழுதியிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குரிய 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். 6வது வினா. பாஞ்சன்யம் என்னும் ஒரு மொழிக்கான தொடர் மொழியை எழுதுக. அப்ப ஒற்று மொழியில இருக்கிறார் இங்கே பாஞ்சன்யம் என்பது. இதற்குரிய விளக்கத்தை நீங்க எழுத போறீங்க. இந்த பாஞ்சன்யம் என்ற ஒரு வகையிலான ஒரு சங்குக்குரிய பெயர் பிள்ளைகள். அந்த சங்கினுடைய பெயராக சலம் என்ற பெயரை சொல்கிறார்கள். இப்ப சஞ்சலம் என்ற பெயரை கொண்ட 1000 சங்குகளுக்கு நடுவிலே காணப்படுகின்ற உயர் சாதி சங்கு, இதுதான் பாஞ்சன்யம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்ப நீங்க எழுத வேணும், சஞ்சலம் எனும் பெயருடைய 1000 சங்குகளின் நடுவில் காணப்படும் உயர் ரக சங்கு. ஆகவே இந்த ஒரு மொழிக்குரிய தொடர்மொழியாக சஞ்சம் என்னும் பெயருடைய 1000 சங்குகளின் நடுவில் காணப்படும் உயர் ரக சங்கு என்ற விடையை நீங்கள் எழுதுதல் வேண்டும். 7வது வினா. தம்பி பந்தை உருட்டினான் எனும் தன்வினை வாக்கியத்தை பிறவினை வாக்கியமாக மாற்றுக. இந்த இடத்துல 2 வகையான வினைகள் வந்திருக்கின்றன. ஒன்று தன்வினை, மற்றது பிறவினை. தன்வினை வாக்கியத்தை உங்களுக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். தம்பி பந்தை உருட்டினான். முதல் நாங்க சிந்திப்போம் பிள்ளைகள், தன்வினை என்றால் என்ன, பிறவினை என்றால் என்ன? தன்வினைக்கு என்ன வரவிலக்கணம் கொடுக்கப்படும் என்று சொன்னால், வினையின் பயனை எழுவாயாற்றுவார் என்று சொன்னால் அது தன்வினை. பிறவினை என்று சொன்னால் வினையின் பயனை எழுவாய் அன்றி பிறிதொருவருக்கு அது போய் சேரும், அது பிறவினையாக கருதப்படும். இந்த பிறவினைக்கு இலக்கண ரீதியாக 2 விகுதிகள் கருதப்படுகின்றன. ஒன்று வி, மற்றது பி. இப்ப பாப்போம், தம்பி பந்தை உருட்டினான் என்றத பிறவினைக்கு நாங்க மாத்தினோம் என்று சொன்னால்
சின்ன ஒரு மாற்றம் தான் வரப்போகுது. தம்பி பந்தை இந்த வி விகுதி பெற்று எழுத போறேன். உருட்டி வித்தான், உருட்டு வித்தான். இந்த இடத்துல இந்த உருட்டி வித்தல் என்று செய்த செயலை செய்தது தம்பி அல்ல, பிறிதொருவர். ஆகவே வினையின் பயன் எழுவாயை அன்றி பிறிதொன்றை சேரும் என்று சொன்னால் அது பிறவினையாக கருதப்படும். ஆகவே இந்த வினாவுக்குரிய விடையாக தம்பி பந்தை உருட்டி வித்தான் என்ற விடையை நீங்கள் எழுதினீர்கள் என்று சொன்னால் அது சரியான விடையாக கருதப்படும். அடுத்தத பாப்பம். தொழில்முறை கடிதம் ஒன்றை எழுதுவதற்கான படிமுறைகளை ஒழுங்குபடுத்துக. இங்க கீழே தரப்பட்ட அந்த படிகள் ஒழுங்கின்றி மாறி மாறி வந்திருக்குது. நீங்க இத சரியான முறையில ஒழுங்குபடுத்த போறீங்க. தொழில்முறை கடிதத்தினுடைய அமைப்பை நான் முதல் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். முதலாவது வரக்கூடியது என்னன்னா பிள்ளைகள், இதுல நாங்க முகவரிய போடுறோம். இங்க நாங்க போட போறதுக்கு என்ன பேர் என்று சொன்னா இவரை உள்முகவரி என்று சொல்லுவோம். இதை அடுத்து வரக்கூடியவர் விழிப்பு என்று சொல்லுவோம். இதுக்கு பிறகு நாங்கள் இதுல ஒரு தலைப்பு போடுவோம். பிறகு கீழவார பகுதி எல்லாவற்றையும் நாங்க சொல்லுவோம். அப்படியே ஃபுல்லா வர போற விடயம் என்ற பேராலே சொல்ல போறோம். விடயம். இனி நாங்கள் இந்த பகுதி விடயம் என்ற பகுதியாக அமையும். கீழே நாங்க இதுல போடுவோம் முடிப்பு. இதுக்கு கீழே வரக்கூடியது ஒப்பம். இப்ப இந்த அமைப்புல தான் தொழில்முறை கடிதம் வரப்போற. ஆகவே இதுல நாங்க ஆராய்ச்சி பார்ப்போம். முதலாவது யாரு வருவ? முகவரி. இரண்டாவது பாப்பம் உள்முகவரி. மூன்றாவது பாப்பம் விழிப்பு. நாலாவது பார்க்கிறேன் விடய தலைப்பு. அஞ்சாவது பார்க்கிறோம் முடிப்பு. நாலாவது தலைப்பை பார்த்து நாங்கள் அடுத்தது பார்க்க போற மொழியில் உடற்பகுதி என்று சொல்லுவோம் அல்லது செய்தி என்று சொல்லுவோம். இது ஐந்தாவதாக வரப்போகுது. அதுக்கு பிறகு நாங்க பார்ப்போம் முடிப்பு. அந்த முடிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாவதாக வரப்போற. ஏழாவதாக நாங்க பார்ப்போம் பிள்ளைகள் ஒப்பம் வரப்போற. ஆகவே தொழில்முறை கடிதம் ஒன்றினுடைய அமைப்பு முகவரி, பிறகு உள்முகவரி, பிறகு விழிப்பு, விடய தலைப்பு அல்லது உடைய தலைப்பு என்று சொல்லி பார்த்தோம்னா அடுத்தது செய்தி அல்லது விடயம் என்று சொல்லுவோம். இதனுடைய மறுபெயர் நாங்கள் செய்தி என்றும் சொல்லலாம் பிள்ளைகள். அதுக்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் முடிப்பு, கடைசியாக வரப்போறவர் ஒப்பமாக அமையும். ஆகவே இது தொழில்முறை கடிதத்தினுடைய அமைப்பாக அமையும். ஒழுங்கின்றி தந்துட்டு உங்களை ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லி கேட்கலாம். அப்ப நீங்க திருப்பி எழுதி காட்ட வேண்டும். அடுத்த வினாவுக்கு போகின்றேன். தை மாதம் காப்போத சாதாரண தர பரீட்சை நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்தது. இது எவ்வகை வாக்கியம்? நீங்க வாக்கியம் பற்றி படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்று சொல்லி 3 வகையில படிச்சிருக்கிறீங்க. தனி வாக்கியத்தை பற்றி படிச்சிருக்கிறீங்க, கூட்டு வாக்கியத்தை பற்றி படிச்சிருக்கிறீங்க, அடுத்தது கலப்பு வாக்கியத்தை பற்றி படிச்சிருக்கிறீங்க. தனி வாக்கியம் தான் நீங்க ஓரளவாய் ஒரு பயனிலை என்ற அடிப்படையில பார்த்திருப்பீங்க. கூட்டு வாக்கியம் என்று சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட சமநிலை தொடர்களுடைய சேர்க்கையாலே உருவாகிற வாக்கியம் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. கலப்பு வாக்கியம் என்று சொன்னால் தலைமை தொடர் அதோடு இணைஞ்சு ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு தொடர்கள் அமைகின்ற வகையில வருகிற வாக்கியம் என்று படிச்சிருப்பீங்க. அப்ப இதை முதல் நாங்க வாசிப்போம். தை மாதம் காப்போத சாதாரண தர பரீட்சை நடைபெறும் இல்லை ஒரு வாக்கியம் வருவ என கல்வி அமைச்சு அறிவித்தது. இங்கேயும் ஒரு வாக்கியம் ஒழுங்கு வார. அப்ப இந்த இடத்துல பாக்க இந்த கல்வி அமைச்சு அறிவித்தது என்றதுதான் இந்த வாக்கியத்தினுடைய தலைமை தொடர்.
தை மாத காப்போத சாதாரண தர பரீட்சை நடைபெறும் என்பது இதனுடைய சார்பு தொடர். ஆகவே தலைமை தொடரையும் சார்பு தொடரையும் கொண்டமைகின்ற வாக்கியமாக வரக்கூடியது எது? கலப்பு வாக்கியம். அப்ப நீங்க இந்த வினாவுக்கு விடை எழுத வேணும். இது எவ்வகை வாக்கியம் என்றேக்க கலப்பு வாக்கியம் என்ற விடையை நீங்கள் எழுத வேண்டும். அடுத்த வினாவை பார்ப்போம் பிள்ளைகள். விவாதம் ஒன்றில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் 2 எழுதுக. நான் உங்களுக்கு இதுல 6 எழுதியிருக்கிறேன். பாப்போம். கூறியது கூறல். எந்த இடத்திலையும் பிள்ளைகள் கூறியது கூறல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இப்ப விவாதத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளதான் பேசி முடிக்க வேண்டும். கூறியது கூறலையே நாங்க அங்க செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அணிக்குரிய பாயிண்ட்ஸ் வந்து கட்டாயம் குறைவாகத்தான் போகும். அப்ப கூறியது கூறல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். முன்னுக்கு பின் முரண்பட கூறல். இப்ப ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதை மாதிரி கூறி மறு சந்தர்ப்பத்திலே அதையே மறுதளிக்கின்ற மாதிரி முரண்பட கூறக்கூடாது. ஆகவே முன்னுக்கு பின் முரண்பாடான கருத்துக்கள் விவாதத்துல தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் குறுக்கிட்டு பேச. இப்ப ஒரு அணியில ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப எதிர் அணி என்று வைப்போம். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்ற போது சில நேரம் அவர் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு தவறான கருத்துக்களை போல தென்படலாம். அந்த இடத்துல நீங்கள் உடனே எழும்பி குறுக்கிட்டு பேச முடியாது. விவாதத்திலே அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பண்பு. ஆகவே குறுக்கிட்டு பேசலையும் நீங்க தவிர்க்க வேண்டும். ஆதாரமின்றி பேசல். எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் பேசுகின்ற போது அதற்குரிய ஆதாரம், உதாரணங்கள் செய்யுளடிகளாக கூட இருக்கலாம். ஆதாரத்தோட தான் பேச வேண்டும். ஆகவே ஆதாரமின்றி பேசுவதும் விவாதத்திலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. தெளிவின்றி பேசுதல். இப்ப பேசுகின்ற விடயத்துல பேசுபவர் முதல் தெளிவாக இருக்க வேண்டும். அப்பதான் கேட்கிறவர்களுக்கு அது விளக்கமாக இருக்கும். அப்ப தெளிவின்றி பேசுவதையும் தவிர்த்து கொள்ளல் வேண்டும். மற்றது தகாத வார்த்தை பிரயோகம். சில நேரம் எதிரணியில இருக்கிறவர் பேசுகிறது உங்களுக்கு நல்ல கோபத்தை உண்டு பண்ணலாம். அவர் முற்றுமுழுதாக ஒரு பிழையான அல்லது தவறான கருத்தை முன்வைக்கலாம். அந்த இடத்துல எழுப்பி முன்னே அவரை பேச முடியாது. தகாத வார்த்தை பிரயோகம் என்பதும் விவாதத்தின் போது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அப்ப கூறியது கூறல், முன்னுக்கு பின் முரண்பட கூறல், குறுக்கிட்டு பேசல், ஆதாரமின்றி பேசல், தெளிவின்றி பேசுதல், தகாத வார்த்தை பிரயோகம், இவை விவாதம் ஒன்றிலே தவிர்க்கப்பட வேண்டியவை. இதுல நீங்க ஏதாவது 2 எழுதினீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே 1 இருந்து 10 வரையான வினாக்களிலே 1க்கு 2 புள்ளிகள் வீதம் மொத்தமாக 20 புள்ளிகள் வழங்கப்படும். இது முதலாவது வினாவாக அமைந்தது. இரண்டாவது வினாவாக அமைவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், கட்டுரை. பாப்பன் தலைப்பு முதல் வாசிக்கிறேன். பின்வருவனவற்றுள் ஒன்றை தெரிவு செய்து ஏறத்தாழ 250 சொற்களில் அமையுமாறு விடை எழுதுக. நீங்கள் தெரிவு செய்த விடயத்திற்கு பொருத்தமான தலையங்கம் விடுக. இது உங்களுக்கான அறிவுறுத்தல். முதலாவது பாருங்க, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் 250 சொற்கள். இப்ப நாங்க கட்டுரை எழுதியக்கு 11க்கு 250 சொற்கள் எழுத வேண்டியது. இப்ப நீங்க 150லயோ அல்லது 200க்குள்ளேயோ உங்களோட கட்டுரையை முடிக்கிறீங்க என்று சொன்னால் விடயப்பரப்புல வந்து நீங்கள் தெளிவில்லாமல் எழுதுகின்ற காரணத்தினாலே அந்த பகுதிக்குரிய புள்ளிகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஏற்படுகின்றது. அவை 250 சொற்களுக்குள்ளே உங்களுடைய கட்டுரை அமைய வேண்டும். மற்றது கன பேர் பிளவுற இடம் பிள்ளைகள் அதை எழுதாமல் விடுகிற இடம். நல்ல வடிவா கட்டுரை எழுதி போட்டு நீங்க தலையங்கத்தை போட மறந்துடுவீங்க. இந்த தலையங்கத்துக்குரிய மார்க்ஸ் பிள்ளைகள் 2 புள்ளிகள். வீணாக அந்த புள்ளிகள் வந்து சில இடங்களிலே மாணவர்கள் இழக்கின்ற நிலையை காண்கின்றோம். ஆகவே எழுதின விடயத்திற்கு அதற்கு பொருத்தப்பாடுடைய நல்ல ஒரு தலையங்கம் விடுவது அவசியமான ஒன்று. அதற்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. அப்ப இதுக்கு உங்களுக்கு சில நேரம் நீங்க இவ்வளவு காலமா கட்டுரை எழுதி இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு புள்ளி எவ்வாறு கட்டுரைக்கு வழங்கப்படுகிறது 25க்கு எத்தனை என்று சொல்லி பார்த்திருப்பீங்க. அது எப்படி எல்லாம் கொடுக்கப்படுகிறன்னு சொல்லி சில நேரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த பார்த்தோம் என்று சொன்னால் இந்த புள்ளி திட்டத்துல பொருள் அமைவும் அளவும் 12 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது.
அதாவது நீங்க கட்டுரைக்குள்ள என்ன மாதிரி கருத்துக்களை சொல்றீங்க, பொருள் விஷயம் என்ன, அதே நேரம் அளவு 250 சொற்கள் என்பது உங்களுக்கான ஒரு அளவு, அந்த அளவுக்குள்ள நின்று நீங்கள் எழுத வேண்டும். இதுக்கு 12 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. கருத்து வெளிப்பாடும் மொழிச்சுமையும். உங்களோட கருத்தை எப்படி நீங்க வெளிப்படுத்தி கொண்டு போறீங்க, பந்திகளுக்கு இடையிலே என்ன வகையிலான ஒரு தொடர்பு இருக்கின்றது, ஒற்றுமை இருக்குது, எப்படி அந்த கருத்தை கடைசி மட்டும் தொய்வில்லாம நீங்க சொல்லிக் கொண்டு போறீங்க, ஆதாரபூர்வமாக எப்படி கருத்துக்களை வெளிப்படுத்துறீங்க, அடுத்த மொழிச்சுமை. அப்ப நீங்க தரம் 11 படிக்கிறீங்க, உங்களுக்குரிய அந்த மொழி ஆளுமை என்பது அந்த கட்டுரையில வெளிப்பட வேண்டும். நீங்கள் கையாளுகின்ற சொற்கள் உங்களுக்குரிய ஆளுமையை வெளிப்படுத்தும், உங்களுடைய தமிழ் அறிவை வெளிப்படுத்தும். மொழிச்செம்மை, சரியாக மொழியை கையாளுகின்ற அந்த திறனும் இதுல படுகிறது. 6 புள்ளிகள் அதுக்கு வழங்கப்படுது. இங்கால பார்த்தோம்னா எழுத்து நுட்பங்கள். இப்ப நீங்க எழுதியிருக்க பிள்ளைகள் எழுத்து பிழைகள் இல்லாத வகையில, இலக்கண வழுக்கள் இல்லாத வகையில, நிறுத்தல் குறியீடுகளை எல்லாம் சரியான இடங்கள்ல கையாளக்கூடிய வகையில் எழுத வேண்டும். இந்த எழுத்து நுட்பங்களுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. இறுதியாக நான் ஏற்கனவே சொன்னதுதான் தலையங்கம். இந்த தலையங்கத்துக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. ஆகவே மொத்தமாக ஒரு பெரும்பகுதி புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கட்டுரை பகுதி. ஆகவே கட்டுரையை நீங்கள் சரியாக அமைக்கின்ற போது, எழுகின்ற போது இந்த 25 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மொத்தமாக 25 புள்ளிகள் கிடைக்காவிட்டாலும் 22 23 உங்களுடைய ஆற்றலை பொறுத்து, எழுதுகின்ற அந்த முறையை பொறுத்து நீங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். பாப்போம். முதலாவது கட்டுரை. இந்த கூட நாங்கள் இந்த வருஷம் இந்த கொரோனா பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால சமகால சூழல்கள் சில நேரம் கட்டுரைகளிலே வருவது வளமையான ஒன்று. ஆகவே நான் உங்களுக்கு இந்த கொரோனா நோய் பற்றி ஒரு கட்டுரையை முதலாவது சிந்தித்திருக்கின்றேன். உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா ஆட்கொள்ளி நோயினால் நாளாந்தம் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. மனிதர் தம் வாழ்வியல் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத நிலையில் சில நாடுகளில் இன்று வரை முடக்க நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சமூக பொருளாதார ரீதியில் பாரிய பின்னடைவுகளை உலக நாடுகள் எதிர்கொண்டு வருகின்றன. கொரோனாவால் நிலை குலைந்த மனித வாழ்வியலை எடுத்துரைக்கும் வகையிலான விளக்க கட்டுரை. வேற என்ன விஷயம், இந்த கொரோனா மனித வாழ்க்கையை பாதிச்சிருக்குது. இன்று வரைக்கும் இயல்பு நிலைக்கு வர முடியாத வகையில உலக நாடுகள் திண்டாடி கொண்டிருக்கின்றன. இந்த பாதித்திருக்கிற வாழ்வியல், அது அரசியல் ரீதியாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், இத்தகைய வகையில நிறைய பாதிப்புகளை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுடைய நாட்டுல கூட பல்வேறுபட்ட பிரச்சனைகள், முடக்க நிலைகள் தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்றன. அவை இதை எடுத்து காட்டுகிற வகையில ஒரு கட்டுரை தான் உங்களுக்கு முதலாவதாக தரப்பட்டுள்ளது. இதை எப்படி எழுதலாம்? முதலாவது கட்டுரை என்று சொல்லியிருக்க தலைப்புக்கு நான் 7 பேர் சொல்லியிருக்கிறேன், 2 புள்ளிகள். அப்ப இந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு இந்த கட்டுரைக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று பார்த்தோம் என்றால், முதலாவது போட்டிருக்கிறேன், உலகையே அச்சுறுத்தும் கொரோனாவும் நிலை தடுமாறும் மானுடனும். 2வது சொல்லியிருக்கிறேன், ஆட்கொள்ளி நோயால் அல்லலுறும் மனித வாழ்வு. 3வது சொல்லியிருக்கிறேன், கொரோனா நோயும் மனித வாழ்வியலும். இந்த 3 தலைப்பு தான் இருக்கணும் இல்ல. இந்த 3 தலைப்புகளை போல நீங்கள் உருவாக்குகின்ற தலைப்புகளுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். உங்களுடைய தலைப்பை பொறுத்து அதற்குரிய புள்ளிகள் வழங்கப்படும். உள்ளடக்கத்திற்கு பொருத்தமான வகையிலான தலைப்பு வைப்பது அவசியமான ஒன்று. இதுல பாப்போம், இதுல உள்ளடங்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லி நீங்க என்னென்ன எழுதலாம்ன்றதை நான் இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறேன். அறிமுகத்துல என்னத்தை சொல்லலாம்? இப்ப கொரோனா நோயை பற்றி நாங்கள் நோக்குகின்ற போது இப்ப உலகத்துல மாறி மாறி காலத்துக்கு காலம் பல்வேறு வகையான ஆட்கொள்ளி நோய்கள் வந்துதான் செல்கின்றன. இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் முதல்லே இனங்காணப்பட்டது சீனாவில். சீனாவில முதல் நோயாளி இனங்காணப்பட்டவர். நோய் பரவியதற்கான காரணங்களாக ஊகிக்கப்படுபவை. இப்ப பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சீனாவில மீன் சந்தையிலே ஒரு மீன் வித்தவோ தாழ் வித்த ஒரு பெண்ணுக்கு தான் இந்த நோய் பரவியதாக முதலே சொல்லப்பட்டது. அப்ப அதுக்கான காரணம் என்ன என்று சொல்லி சிந்திச்சு பார்க்க முதல் சொல்லி கடல் சார்ந்த உணவுகள்ல இருந்து பரவி இருக்கலாம். பின்பு சொல்லப்பட்டது பன்றிறச்சியில இருந்து பரவி இருக்கலாம்.
பிறகு இல்ல பாம்புல இருந்து பரவி இருக்கலாம் என்று சொல்லி பாம்பு வாய்ந்த பேரையே அதுக்கு வழங்கினார்கள். பிறகு வௌவால்களின் மூலமாக அது H1N1 வைரஸ் போன்ற வைரஸ் மாதிரி வௌவால்கள் இருந்து பரவி இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் இது எவ்வாறு பரவப்பட்டது என்று சொல்லி முடிவான ஒரு கருத்தை சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் உலக நாடுகள் இருக்கின்றன. இந்த வைரஸ் சீனாவில பரவி மிக வேகமாக சடதியாக உலக நாடுகள் எங்கும் பரவியது. 90% நாடுகளிலே இதனுடைய ஆதிக்கம் நிலவியது. எனக்கு தெரியாத அந்த வைரஸ் உலக நாடுகளையே முடக்கி போட்டுவிட்டது. அப்ப இதுல உலக நாடுகளே முடங்கிவிட்டது. வல்லரசு நாடுகள் கூட கொரோனாவுக்கு தாக்கு பிடிக்க முடியாத வகையிலே முடக்க நிலையிலே இருக்கின்றன. பல இலட்சங்களை தொட்ட இறப்புகளும் பாதிக்கப்பட்டவர்களும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்று தகவல் அடிப்படையில பார்க்க 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வகையிலான இறப்புகள். பாதிக்கப்பட்டவர்களோ லட்சக்கணக்கானவர்கள், மில்லியன் கணக்கானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அறிமுகத்துக்குள்ளே நீங்கள் இது போன்ற விஷயங்களை சேர்த்து உங்களுடைய முகவுரையாக அமைக்கலாம். இதுல உங்களுக்கு கேள்வி, சமூக ரீதியிலான பொருளாதார ரீதியிலான பின்னடைவுகள் எப்படி மனித வாழ்க்கைக்கு வந்ததுன்றதுதான். இப்படியான பின்னடைவுகளை மனிதன் சமூக பொருளாதார ரீதியில சந்திச்சான் என்பதுதான் வினா. அதுக்கு நான் சில கருத்துக்களை போட்டிருக்கிறேன், குறிப்புகளை. அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாத நிலை. மனிதன் வீடுகளுக்குள்ளே முடங்குகின்ற வேளையிலே அது உணவாக இருக்கலாம், உடை, உறையுள், மனித கல்வி, சுகாதாரம், இதுகள் அடிப்படை தேவைகள். அப்ப இவற்றை கூட நிறைவேற்ற முடியாமல் மனிதன் திண்டாடுகின்றான், அல்லலுறுகின்றான். ஆளிடை நேரடி தொடர்புகளை பேண முடியாத நிலை. ஒரு மனிதன் சக மனிதனோடு நேரடியாக பேச முடியாத நிலை, ஒரு நிலை, 1 மீட்டர் இடைவெளி தள்ளி நிற்க வேண்டிய ஒரு நிலை. எந்த வகையிலான பாதிப்பை இந்த வைரஸ் ஏற்படுத்தி இருக்கிறது சமூகத்திலே. ஆகவே மனிதர்கள் சக மனிதர்களோடு உரையாடுவது கூட இந்த நேரத்திலே முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. மத அனுஷ்டானங்களை பின்பற்ற முடியாத நிலை. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மத வழிபாடுகளில் பின்பற்ற முடியாமல் இருக்கின்றது. இஸ்லாமியர்களை பார்த்தோம் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போக முடியாது, எல்லாரும் சேர முடியாத நிலை. கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை அவர்களுடைய வழிபாட்டில் ஆராதனைகளில் கலந்து கொள்ள முடியாத நிலை. இந்துக்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆலய திருவிழாக்கள், பூஜை, புனஸ்தானங்கள்ல முழுமையாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பின்பற்ற முடியாத ஒரு நிலை, தடை விதிக்கப்படுகிற சூழல்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே மனித வாழ்க்கையை முற்றாக முடக்கி விடுகின்றது, இந்த முடக்கி விட்டிருக்கின்றது இந்த கொரோனா என்கின்ற வைரஸ். மிக முக்கியமான ஒரு பண்பு கல்விசார் செயற்பாடுகள், கல்வி நிறுவனங்களது முடக்கம். மாணவர்கள் கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை. அது பாடசாலைகளாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், கல்வியற் கல்லூரிகளாக இருக்கலாம், இன்னும் எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் இயங்க முடியாத நிலையில் இருக்கின்ற சூழலை பார்க்கின்றோம். இன்றைக்கும் ஆன்லைன் வகுப்புகளும் சரி, இவ்வாறாக உங்களை வழிபடுத்த வேண்டிய தேவைகள் ஏற்பட்டது கூட இந்த கொரோனா வைரஸினுடைய அந்த கால சிக்கலினால் தான். மற்றது விழாக்கள், வைபவங்கள், பண்டிகைகளை நடத்த முடியாத நிலை. குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே வருகின்ற குடும்ப வைபவங்களாக இருக்கலாம், அல்லது பண்டிகைகளாக இருக்கலாம், அல்லது விழாக்கள், பெரிய பெரிய ஆலய விழாக்களும் சரி, வேற வைபவங்களாக இருக்கலாம், இவை எதையுமே நடத்த முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றோம். அரசியல் ரீதியான பின்னடைவுகள் கூட இந்த ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமா பார்த்தோம்னா எங்களுடைய நாட்டை கூட எடுத்துக்கொள்ளலாம். தேர்தல் நடத்த வேண்டிய தீர்மானிக்கப்பட்ட அந்த காலப்பகுதியிலே தேர்தலை நடத்த முடியாது போய்விட்டது. அரசியல் ரீதியான பல சவால்களை நாங்கள் முகம் கொடுத்து வருகின்றோம். அப்ப சமூக ரீதியாக இது மாத்திரமல்ல, இதை போன்ற எத்தனையோ விளைவுகளை ஏற்படுத்தி அதனாலே மனித வாழ்வை இந்த கொரோனா வைரஸ் புரட்டி போட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். அடுத்ததுக்கு நான் பார்க்கிறேன் பொருளாதார ரீதியிலான மாற்றங்கள். உலக பொருளாதாரமே வீழ்ச்சி கண்டது. உலகிலே ஒட்டுமொத்தத்திலே பொருளாதார ரீதியிலே ஒரு வீழ்ச்சி, பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. அது பங்கு சந்தைகளாக இருக்கலாம், நிதி நிறுவனங்களாக இருக்கலாம், ஹோட்டல் துறையாக இருக்கலாம், இவை எல்லாவற்றிலுமே ஒரு பாரிய வீழ்ச்சி. வேலை வாய்ப்பை இழக்க வேண்டிய நிலை. பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைகளை இழந்திருக்கிறார்கள். சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலையிலே நிறுவனங்கள் பூட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலையில தொழிலாளர்களை நிறுவனங்கள் நிப்பாட்டி இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேலை வாய்ப்பை இழந்ததால வறுமை, இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். உள்நாட்டு உற்பத்திகள், கைத்தொழில்களது வீழ்ச்சி. அப்ப நாட்டுல செய்ய உள்நாட்டு உற்பத்திகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. கைத்தொழில் சார்ந்த வீழ்ச்சி.
இன்றைக்கும் இலங்கையில கூட இந்த மினுவாங்கடையில ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை மிகப்பாரிய ஒரு விளைவுல கொண்டு வந்து விட்டிருக்கிறது. அவை இப்ப சடுதியாக அந்த தொழிற்சாலைகளை எல்லாம் திடீரென தொடங்க முடியாத ஒரு சூழல். அப்ப இப்படியான பல்வேறுபட்ட கைத்தொழில்கள், உள்நாட்டு உற்பத்திகள், இவை எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியாத சூழலிலே உலக நாடுகள் திண்டாடுகின்றன. விமான நிலையங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றது, போக்குவரத்துகள் முடக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பாரிய பிரச்சனைகள் எல்லாம் மனிதன் சந்திக்கின்றான். உறவுகள் ஒரு நாட்டில் இருக்கின்றது, அந்த உறவுகள் மீண்டும் வர முடியாத ஒரு சூழல். இவ்வாறான பல பிரச்சனைகளை இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றது சுற்றுலாத்துறை வீழ்ச்சி. நாங்களும் இன்னொரு நாட்டிற்கு சுற்றுலா ரீதியாக போக முடியாது, அவர்களும் எங்களோட நாட்டுக்கு வர முடியாத ஒரு சூழல். இப்ப இவ்வாறாக மற்றது சுற்றுலாத்துறை பிள்ளைகள் இப்ப இலங்கை போன்ற நாடுகள் பாரிய வருவாயை, அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்கிறது. அப்ப அது இலங்கையுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனை, பின்னடைவை ஏற்படுத்துகிறது. ஆகவே இது போன்ற காரணிகள் பொருளாதார ரீதியாக ஏற்படுத்துகின்ற, மனித வாழ்விலை ஏற்படுத்துகின்ற தாக்குறவாக பரா. ஏனவை என்று சொல்லி பார்க்கின்ற போது, மக்கள் மரண பீதியில் வாழும் நிலை எப்பவுமே எங்களையும் பாதிச்சிடலாமா, எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் யாருக்கும் இந்த நோய் தொற்றி விடுமா என்ற ஒரு நிலையிலே எண்ணற்ற லட்சக்கணக்கான இறப்புகளை நடந்து கொண்டிருக்க கேள்வியுறுகின்ற போது ஒரு மரண பீதி எங்களுக்கு உளவியல் ரீதியிலான பாதிப்பு. அப்ப இத்தகைய ஒரு போக்கில உலகம் போய்கொண்டிருக்கிறது சொன்னால் அது மனித மனநிலையிலே ஒரு விரக்தி, ஒரு வேதனை, ஒரு கவலை ஏற்படுத்துகின்ற வகையிலே இருக்கின்றது. இதை விட இன்னும் அதிக விரக்தி மனநிலையை சந்திப்பவர்கள் யார் என்று சொன்னால் இந்த தனிமைப்படுத்தப்படுகின்ற மையங்களில் இருப்பவர்கள். இப்ப இவர்கள் உள ரீதியாக மிகவும் மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே எல்லாம் எத்தனையோ பேர் தற்கொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒட்டுமொத்தத்திலே இந்த கொரோனா வைரஸ் அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியிலாகவும் சரி, பொருளாதார ரீதியிலாகவும் சரி, மனித வாழ்வியல் ரீதியிலாகவும் சரி பாரிய விளைவுகளை ஏற்படுத்தி விடுகின்றது. இது எப்படி முடிவு நாங்க கூடலாம்? நிலை குலைந்த மனித வாழ்வு வளமைக்கு திரும்ப வேண்டும். நாங்க முதல் எப்படி வாழ்ந்தோமோ அதே போன்ற ஒரு வாழ்க்கை மீண்டும் எங்களுக்கு வர வேண்டும். தடுப்பு மருந்து விரைவில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆகவே தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதுதான் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழியாக இருக்கு. இன்றைய வரைக்கும் உலக நாடுகள் பல்வேறு வகைப்பட்ட மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள் தான். ஆனால் இன்னும் அது சரியான முறையிலே வெளிவரவில்லை. அதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கும் என்று சொல்லி கூறுகிறார்கள். மற்றது நோயினை வென்று புது உலகை கட்டமைக்க வேண்டும். இந்த நோயில இருந்து நாங்கள் விடுபட்டு மீண்டும் ஒரு புது உலகை கட்டமைத்து பழைய வாழ்க்கைக்குள்ள நுழைய வேண்டும். இது இந்த கட்டுரையினுடைய முடிவாக நீங்கள் போடக்கூடிய விஷயம். ஆகவே தரப்பட்ட தலைப்பை நன்கு விளங்கி கூட எதிர்பார்க்கக்கூடிய கட்டுரைகளாக இவை அமைகின்றன. ஏதோ ஒரு தலைப்புல உங்களுக்கு வரலாம். நீங்கள் இந்த வகையில இந்த பாயிண்ட்ஸை பார்த்து எழுத பழகிக் கொள்ளுங்கள்.